ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. வினித் ஸ்ரீனிவாசனுடைய டைரக்ஷன்ல தியான் ஸ்ரீனிவாசன், பிரணவ் மோகன்லால் மற்றும் நிவின் பாலி இவங்களுடைய நடிப்புல 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வருஷங்களுக்கு சேஷம். அண்ட் இந்த திரைப்படத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நிவின் பாலி அவர்களுக்கும் மற்றும் பிரணவ் மோகன்லால் அவர்களுக்கும் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த நடிப்பை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை செமையா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ரைசா வில்சன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளோயிங்கில் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில்வரில் அப்படி ஜொலிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கிராண்ட் கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் டைரக்டராக அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் தான் வடக்கன். அண்ட் இந்த திரைப்படம் வந்து வட மாநிலத்து தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய அந்த கதை அம்சத்தை கொண்ட திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. மே மந்த்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அவந்திகா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் சாரியில் அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. அண்ட் அந்த சாரி ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் டைரக்டராக அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் தான் வடக்கன். அண்ட் இந்த திரைப்படம் வந்து வட மாநிலத்து தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய அந்த கதை அம்சத்தை கொண்ட திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. மே மந்த்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மீனாட்சி கோவிந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் சூட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆசமாக இருந்தாங்க. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கோட் டைப்பில் இருந்தது. அண்ட் அதில் சீக்வன்ஸ் ஒர்க்கும் வந்து பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நிவின் பாலி நடித்து தயாரிச்சிருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை பற்றின அப்டேட்டை வந்து விஷு அன்னைக்கு, அதாவது April 14th அன்னைக்கு காலையில் 11 o'clock சொல்ல போகிறோன்னு படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நிவின் பாலி ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரேயா சரண் இப்போ ரீசெண்டாக ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டில் கலந்துட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஷிமரி பேட்டர்ன் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. துர்கா ஃபிலிம் ஃபேக்டரியோடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் சிறகன். அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. April 20th அன்னைக்கு உலகெங்கும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நவீன் அவர்கள் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் அலாவுதீன் அற்புத கேமரா.
அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து ஆனந்தி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நடராஜ் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கம்மிங் மேல வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நவீன் அவர்கள் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அலாவுதீன் அற்புத கேமரா. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து ஆனந்தி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நடராஜ் அவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஏப்ரல், அதாவது இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் ஸ்ரீயோடைய டைரக்ஷன்ல மைக் மோகன் அவங்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் தான் ஹரா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. வி.எஸ். துரை அவர்களுடைய டைரக்ஷன்ல அமீர் மற்றும் கோபி ஜேபிஆர் அவங்களுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நாற்காலி. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் 30 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல விப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர் அண்ட் பை.